தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் தவேக அறிவித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய கோரி முகத்தில் கருப்பு துணி கட்டியும் காதில் பூ சுற்றியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் பகுதியில் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரமாக விவசாயம் இருந்து வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக ஒன்றிய அரசு நெல் கொள்முதல் செய்தது. ஆனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை வரவு வைக்கப்படவில்லை. இதனால் அன்றாட தேவைகளுக்கும் அடுத்த கட்ட விவசாய பணிகளுக்கும் பணமின்றி விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் ஒன்றிய அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் தேர்தல் நேரத்தில் தவேக அறிவித்த கடன் தள்ளுபடி உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் கோபாலசமுத்திரம் சாலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் காதில் பூ சுற்றியும் நூதன முறையில் விவசாயிகள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். நம்ம ஊரை சார்ந்த 212 விவசாயிகள் கிட்டத்தட்ட 27,700 மூடைய இதில் அரசாங்கத்தில் விற்பனை செஞ்சுருக்காங்க. விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஆகுது. கேட்டதுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவு புதிய ஆட்சி அமைஞ்சும் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.25 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் விவசாயிகளுக்கு உண்டான உரிய பணத்தை இன்னும் அரசாங்கத்திலேருந்து இன்னும் வரல. இது சம்மந்தமாக நம்ம கலெக்டர்கிட்ட 3 முறை மனு அழைச்சோம். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தேர்தல் அறிக்கையில் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு விவசாய கடன் ரத்துன்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி அமைச்ச அடுத்த நிமிஷம் வெறும் 50,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க. இது விவசாயம் முழுக்க ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகும். இதையும் நாங்கள் வன்மையாக இந்த கூடுதல் நாங்கள் கண்டிக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.